2 கொரிந்தியர் 4:7 வாசிச்சிருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அது என்ன பொக்கிஷமா பாருங்க. அவருடைய வல்லமை விளங்குவதற்கு ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்குள்ளாக இந்த மண்பாண்டத்திற்குள்ளாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்ன பொக்கிஷம்? இப்ப அப்படியே 6வது வசனத்தை வாசிங்க. மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அந்த பொக்கிஷம் மண்பாண்டத்துல இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. அது பொக்கிஷம் என்ன? அதுதான் இயேசு கிறிஸ்து. நமக்குள்ளாக ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறார். அது என்ன பொக்கிஷம்? இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஆண்டவரை பற்றி நம்ம ஏன் இவ்வளவு ஜெபம் பண்றோம்? யாரோ என்ன ரீசெண்டா ஒரு கேள்வி கேட்டாங்க. பாஸ்டர், நம்ம மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணினே இருக்கணும்? நம்ம மட்டும் ஏன் வேத வாசிச்சுட்டே இருக்கிறோம்? ஏன் மத்தவங்களுக்கு அப்படி செய்யறது இல்லையா அப்படின்னாங்க. நல்லா கவனிங்க. நம்ம செய்யல, அவர் நம்மள செய்ய வைக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பொக்கிஷம் எனக்குள்ளாக உண்டு என்கிறதுனால. அல்லேலூயா. இந்த பொக்கிஷம் நமக்குள் வாசம் பண்ணுகிறா. இயேசு என்கிற பொக்கிஷம் எனக்குள் வாசம் பண்ணுகிறதுனால என்னை பிரகாசிக்க செய்கிறா. அல்லேலூயா. எனக்குள் இருந்து தேவனுடைய வல்லமையை புறப்பட செய்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தெசலோனிக்கேயில் எழுதும் போது, நாங்க வெறும் வார்த்தையினால சுவிசேஷத்தை பிரசங்கிக்கல, வல்லமையோடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். அதனாலதான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. இந்த வல்லமை என் மூலமாய் கிரியை செய்வதற்கு அர்த்தம் என்ன, ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இயேசு என்கிற பொக்கிஷம் இந்த மண்பாண்டத்திற்குள்ளாக இருக்கிறதுனாலதான் கர்த்தருடைய வல்லமை எங்கள் மூலமாய் விளங்குகிறது என்று சொல்லுகிறார். இப்ப அப்படியே 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் எங்களையே எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். ரிமெம்பர், லிசன், பாருங்க, நம்ம யாரை குறித்து பிரசங்கிக்கணும்? இயேசுவை குறித்து பிரசங்கிக்கணும். அப்போ இந்த வல்லமை நம்மிடத்திலிருந்து புறப்படணும் அப்படின்னா, நீங்கள் மனுஷனை அல்ல, தத்துவங்களை அல்ல, சரித்திர கதைகளை, சரித்திர நிகழ்வுகளை அல்ல, உலகத்துல பேசப்படுகிற மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் இருக்கு பாருங்க, ஸ்பீச் எல்லாம் இருக்கு பாருங்க, அது கிடையாது. நான் யாரை பிரசங்கிக்கணும்? இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க இயேசுவை எந்த அளவுக்கு பிரசங்கிப்பீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை விளங்கும். அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அதுதான் பரலோக தேவன் வைத்திருக்கிற ஒரு கட்டளை. என்ன தெரியுமா? அவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல, இயேசு என்கிற நாமத்திற்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கணும், எல்லா நாவுகளும் இவர் ஒருவரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை இட்டுதான் ஆக வேண்டும். அந்த வல்லமையையும் அந்த கனத்தையும் ஸ்தானத்தையும் ஆண்டவராக இயேசுக்கு கொடுத்திருக்கிறபடியினால நாம் மண்ணையோ கல்லையோ செடியையோ தத்துவங்களை அல்ல, இயேசுவை நாம் பிரசங்கிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வல்லமை கிரியை செய்யும். அல்லேலூயா. இன்றைக்கு மத்தியான நேரத்தை நின்று கொண்டு எந்த மனுஷனை அல்ல, தத்துவங்களை அல்ல, சரித்திர கதைகளை அல்ல, ஒரு உண்மையுள்ள தெய்வம், மரணத்தை வென்றவர், பாதாளத்தை உத்தரித்து உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறதுனால அவர் வல்லமை வெளிப்படுமா? எத்தனை பேரால கைகளை தட்டி, இயேசுவே நாங்கள் உம்மை மாத்திரமே பிரசங்கிப்போம், என் பிரசங்கம், என் விசுவாசம் எல்லாம் இயேசுவை சார்ந்ததாக இருக்கும். அப்பதான் வல்லமை வெளிப்படும். வல்லமையுள்ள ஆவியானவர் உள்ள கிரியை செய்வார். அல்லேலூயா. வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்முடைய மாம்ச பலத்தினால அதை தடுக்கவே முடியாது.
எந்த இடத்துல கர்த்தரை நம் பிரஸ்தாபம் பண்ணுகிறோமோ, அவரை மாத்திரம் நோக்கி வருகிறோமோ, அந்த இடத்துல இயேசு மகிமை அடைவார். எந்த இடத்துல இயேசு மகிமை அடைவாரோ அந்த இடத்துல ஜனங்கள் சுகமடைவாங்க, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, பிணியாளிகள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதை நம்மால பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை பிரசங்கிக்கணும். இயேசு நமக்குள் பொக்கிஷமா இருக்கும்போது அது வல்லமை வெளிப்படுமாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.